நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கவிட மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் வல்லுநர் குழுவை அமைக்க முன்மொழிவதாகவும் அடுத்த கூட்டுக்குழு கூட்டம் ஐதராபாத்தில் ஏப்ரலில் நடைபெறும் என்றும் அறிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்பு அண்டை மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோருடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து விருந்தினர்களுக்கு பத்தமடை பாய், காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு, உதகை தோடர்களின் சால்வை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்களை மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த அழகிய பெட்டியில் பரிசாக வழங்கினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை பல்வேறு மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் சொந்த நாட்டில் அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் என முதலமைச்சர் கூறினார். இந்த கூட்டத்தின் இறுதியில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை நடவடிக்கையானது அனைத்து மாநில கட்சிகள் மற்றும் அரசுகளின் பங்களிப்பு இருக்கும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையறையில் தண்டிக்கப்படக்கூடாது என்றும் அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக மத்திய அரசு செயல்படும் நிலையில் அதை இக்குழுவில் உள்ள கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய மையக்குழு நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள வியூகங்கள் வகுக்கும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் குரலை நெரிக்கும் செயல் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். This is not just a numbers game. It is a planned attack on non-BJP ruled states to reduce the representation. More seats for states with higher birth rates means our voice in the parliament weakens. If not rewarded, we should at least not be penalized. This move is a direct threat to federal structure. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பிரதமரை நேரில் சந்தித்து மையக்குழு எம்பிக்கள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. இதனிடையே தெலுங்கானா முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று கூட்டு நடவடிக்கை குழுவின் 2வது கட்ட கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார்.